பிப்ரவரி 2 ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்னதாக நிதிநிலை அறிக்கையை வாசிப்பதற்கு முன்பாக மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை சந்திப்பது என்பது மரபு. அந்த வகையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய மாளிகைக்கு சென்று நேரடியாக அவரை சந்தித்திருக்கிறார். நிதித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிதிநிலை அறிக்கை மீதான பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முந்தைய நடைமுறைகள் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாக அவருடைய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அவர் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிதி அமைச்சக அதிகாரிகளும் மத்திய நிதியமைச்சருடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தந்திருந்தார்கள். தற்போது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவருடைய வீட்டிலிருந்து நிதியமைச்சர் புறப்பட்ட பிறகு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழும், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டீங்க. தற்போது அங்கு என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது குடியரசுத் தலைவர் இல்லத்திலே இருக்கிறார். குடியரசுத் தலைவரை இல்லத்தை சந்தித்து விட்டார். மரபுப்படி குடியரசுத் தலைவருக்கு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்றத்திலே 11 மணிக்கு மக்களவையிலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற விவரத்தை தெரிவித்துவிட்டார். இன்னும் சிறிது நேரத்திலே இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நுழைவாயிலுக்கு இடதுபுறம் இருக்கும் இன்னொரு நுழைவாயில் சாலை வழியாக அவர் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இந்த வழியே தான் அவர் மீண்டும் நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார். ஆகவே இன்று பட்ஜெட் தாக்கலுக்கான இறுதி நடவடிக்கைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே முன்னேற்பாடுகள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டன. பட்ஜெட் எந்தவிதமான ஆவணங்களும் இன்றி டிஜிட்டல் முறையிலே தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இதை தனது முன்னால் இருக்கும் திரையிலிருந்துதான் படிக்க இருக்கிறார். பட்ஜெட் ஆவணங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் டிஜிட்டல் முறையிலே அனுப்பப்படுகின்றன. அதே போல நிதி அமைச்சகமும் பட்ஜெட் ஆவணங்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்களை எல்லாம் டிஜிட்டல் முறையிலேயே வெளியிட இருக்கிறது. நேற்று வெளிவந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். அப்படி தளர்த்தினால் அதன் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். அவர்கள் கூடுதல் முதலீடு செய்வார்கள், கூடுதல் உற்பத்தி செய்வார்கள், ஏற்றுமதி அதிகரிக்கும். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்திலே ஏற்கனவே வேலையிலே இருப்பவர்களுக்கும் சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்களின் லாபம் அதிகரித்து வருகிறது. ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் ஊழியர்களுடைய ஊதியத்திலே பணத்தை செலவிடவில்லை. லாபம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு ஊதியங்கள் உயரவில்லை என்பதையும் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தனியார் நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு ஊக்கம், அந்த ஊக்கத்தின் மூலமாக கூடுதல் உற்பத்தி, அந்த உற்பத்தி காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த வேண்டும். தற்போது உலகத்திலேயே பெரிய பொருளாதாரங்களில் அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருந்து வருகிறது. கடந்த சில வருடங்களாகவே அந்த இடத்தில் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் இந்தியாவிலே வேலை வாய்ப்பின்மையை நீக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 1 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும். ஆகவே வளர்ச்சி மேலும் வேகம் பெற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் இந்தியா விரைவிலேயே உலகத்தின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை விட அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளாக சீனா மற்றும் அமெரிக்கா மட்டுமே இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்வாய்ப்பாக
பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, ஏழ்மையை குறைப்பது ஆகிய நோக்கங்களுடன் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது மத்திய அரசு தனது தரப்பிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை நீக்கும் எனவும், அதே சமயத்திலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில அரசுகளும் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என கோரிக்கை வைப்பார், வலியுறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இத்தகைய முக்கிய அம்சங்கள் கொண்ட பட்ஜெட்டாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி அரசு 3வது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முழு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது. சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கை ஒன்று இடைக்காலமாக பட்ஜெட்டுக்கு முன்னால் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாலும் அது முழு 12 மாதங்களுக்காக இல்லாமல் இருந்தது. அது அப்படி இல்லாமல் இந்த முறை முழு வருடத்துக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், அதே சமயத்திலே பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் காரணமாக சென்ற முறை பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது போலவே இந்த முறையும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு, அதாவது ரயில்வே, நெடுஞ்சாலைகள் போன்ற வசதிகளுக்காக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தி வேலை வாய்ப்புகளை கூடுதலாக உருவாக்கும் நோக்கத்துடனே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கணபதி, நீங்க குறிப்பிட்ட மாதிரியே கடந்த காலங்களில் போல இல்லாம இந்த முறை 3வது முறையாக பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு மோடி 3.0 இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்றாங்க. நேற்றைய தினம் பிரதமர் பேசும்போது கூட இது ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சூசகமா தெரிவிச்சிருந்தாரு. பொருளாதார வளர்ச்சியை கட்டமைப்பதற்கான இதுல சிறப்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருந்தீங்க. அதுல வேற என்னென்ன விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா? அது குறித்த தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? நிச்சயமாக நரேந்திர மோடி அரசை பொறுத்தவரை பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கிய போதே அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது பட்ஜெட்டின் முக்கிய நோக்கங்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பது, 1, வேளாண் துறை, விவசாயிகளுக்கு நலன் அளிக்கும் திட்டங்கள் தேவை. 2வதாக மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கும் வகையிலே அவர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள், சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் நிதி உதவி ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறார். அடுத்தபடியாக இளைஞர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கான வசதிகள், அதற்கான திட்டங்கள் மற்றும் மேல் படிப்பு முடித்த பின்னர் அவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் என சொல்லப்படும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதற்கு சுலபமான முறைகள் தேவை. வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்த பிறகும் இளைஞர்கள் அவதிப்படுகிறார்கள். அதை நீக்குவதற்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பல்வேறு நிறுவனங்களிலே இன்டர்ன் போல தொழில் பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி இத்தகைய பல்வேறு தரப்பினருக்கான திட்டங்கள் இருக்க வேண்டும் என பிரதமர் வழிகாட்டியிருக்கும் அதே நேரத்திலே ஏழை எளிய மக்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது அவர்களுக்கு இலவச தானியங்கள் மற்றும் அவர்களுக்கு இலவச மருத்துவ உதவி, அது மருத்துவ காப்பீடு மூலமாக அளிக்கப்படும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கிறது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இலவச மருத்துவ காப்பீடு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் மேலும் ஏழை எளிய மக்களுக்கான சலுகைகள், இதன் மூலமாக அவர்கள் வாங்கும் திறன் அதிகரிக்கும். குறிப்பாக ஊரக பகுதிகளிலே வாங்கும் திறன் அதிகரித்து வருகிறது என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் வாங்கும் திறனை அதிகரித்து அதன் மூலமாகவும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்டங்களைத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிதியமைச்சக அதிகாரிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதற்கு இறுதி வடிவம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்புகள் இன்று 11 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.